சொல்ல, யாருக்கிட்ட போய் சொல்லி அழன்னு சொல்லி ஓரமா உட்காந்து பொங்கி பொங்கி அழுகுதியா. ஐயா அதைத்தானே என்னால தாங்க முடியும்னு சொல்லி புள்ள அழுதுகிட்டு இருக்கியா. ஐயா நீங்களே சொல்லுங்கய்யா. ஐயா தானையா நந்தினிக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, அவரே மனசு மாறிட்டாருன்னு புள்ள அழுதுகிட்டு இருக்கியா. நான் என்னையா பண்ண முடியும்? அதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா. டாடி ரூம்ல தானே இருக்காரு? ஆமாங்க ஐயா. ஐயா நீங்க எதுவும் கேட்க வேணாயா, விடுங்கய்யா. என்ன நீங்க வேற. டாடி டாடி ஐயா டாடி டாடி வெளியே வாங்க டாடி. டாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டாடி 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 நான் கூப்பிடுறேன்ல, முதல்ல வெளியில வாங்க. டாடி 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 நான் உங்ககிட்ட தான் பேசணும். வாங்க முதல்ல வெளியில. டாடி வெளியில வாங்க. டாடி டாடி வாங்க டாடி. சூர்யா டாடி வாங்க டாடி. என்ன அப்படி கத்திட்டு இருக்க? டேய் என்னடா என்னாச்சு? ஸ்டாப் டாடி. என்னாச்சு டாடி உங்களுக்கு? நீங்களும் இந்த கும்பல் கூட ஒரு ஆளா சேர்ந்துட்டீங்களா? எப்படி டாடி நீங்க போய் எப்படி டாடி இந்த கும்பல் கூட சேர்ந்துட்டீங்க? டேய் என்னடா என்ன சொல்ற? எந்த கும்பல்ரா? இதோ பாருங்க, இதெல்லாம் தான் கும்பல். இதெல்லாம் கும்பல் இல்லையா? இதெல்லாம் கும்பல் இல்லையா? இதோ இது இங்க நிக்கறாங்களே, கேங் லீடர். ஏய் என்னடா ஓவரா கத்துற? ஒழுங்கா இருக்க சொல்லுங்க அவனை. இருக்க வேண்டியவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா நான் ஏன் டாடி இதெல்லாம் பேச போறேன்? என் கோவம் எல்லாம் எனக்கு உங்க மேலதான் டாடி. நீங்க போய் எப்படி டாடி நந்தினியா அப்படி நினைக்கலாம்? ஏதோ செக் எடுத்துட்டு போய் அவளோட தங்கச்சி படிப்புக்கு கொடுத்துட்டான்னு சொன்னீங்களா? ஏன் டாடி இந்த இவங்களா சொல்றது இருக்கட்டும் டாடி. நீங்க எப்படி டாடி இப்படி இவ்வளவு திருடின்னு நினைப்பீங்க? உங்களுக்கு தெரியும்ல டாடி அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஏன் டாடி நந்தினி இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கலையா டாடி? டாடி நீங்க எப்படி டாடி அமைதியா போலாம்? இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யாத தப்புக்கு நந்தினி மேல திருட்டு பழி சொன்னா அந்த இடத்துல இருந்த நீங்க இல்ல நந்தினி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அப்ப ஒரு நாள் கூட அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு நீங்க பேசிருக்கலாம் இல்ல டாடி? இவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் இல்ல டாடி? அதை விட்டுட்டு அமைதி அப்படி போயிட்டீங்கன்னா அப்ப நீங்களும் நந்தினியை தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? பதில் சொல்லுங்க டாடி, பதில் சொல்லுங்க. அக்கா என்னக்கா இவ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அப்பாவை பிடிச்ச எகிரிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாமாவே எடுத்து பேசுறாமா. மாப்பிளைய அவ லெவலுக்கு இறக்கி விட்டாளேமா. டாடி என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா நின்னுகிட்டு இருக்கீங்க. நீங்களும் நந்தினியை திருடின்னு நினைக்கிறீங்களா டாடி? டேய் என்னடா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க. என்ன அவ வந்த உடனே உன் காதல் அப்படியே ஓதிட்டாளோ? இவர் அப்படியே பஞ்சாயத்து தலைவர், இப்ப பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காரு. போய் முதல்ல படுத்து தூங்குடா. அவ என்ன இங்கிலாந்து ராணியா? நீ அப்படியே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு வர? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். போ வேலையை பாரு. டாடி மரியாதை கெட்டுடும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. டேய் சூர்யா என்னடா அம்மாவை போய் இப்படி பேசிட்டு இருக்க நீ? டேய் போ. டாடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும்? யாரு என்ன வேணா கேட்கலாமா? அவனுக்கு வேற யாரும் இல்லைனாலும் நான் இருக்கேன் டாடி, நான் இருக்கேன். நான் கேட்பேன், நாக்க புடுங்குற மாதிரி கேட்பேன். டாடி நான் உங்களை கேட்டதுக்கு இது வரைக்கும் நீங்க எனக்கு பதிலே சொல்லல. இத பாருங்க, ஒருவேளை நந்தினி அதை செஞ்சிருப்பான்னு நீங்க நம்புனீங்கன்னா அதையும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருங்க டாடி. ஒன்னும் பிரச்சனை இல்ல டாடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் இவளை நான் கையோட கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துருவேன் டாடி. நீங்க சொல்லணும் டாடி, விட்டுட்டு வந்துருவா இவள? பதில் சொல்லுங்க டாடி, விட்டுட்டு வந்துருவா? டாடி இப்படி எல்லாம் அமைதியா நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல டாடி.
இங்க பாருங்க, நான் இங்க நிக்கிற வேற யார்கிட்டயும் எந்த பதிலும் எதிர்பார்க்கல டாடி. அவங்க என்ன நினைச்சா என்ன, என்ன பேசினா என்ன, அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன் டாடி. ஏன்னா சாக்கடைனா நாரதான் செய்யணும், நான் போயிட்டே இருப்பேன். ஆனா நீங்க என்னோட டாடி, நான் அவ்வளவு நம்புறேன் என்னோட டாடி. நீங்க நந்தினியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும் டாடி. நீங்க சொல்லுங்க, பதில் என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல டாடி, என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப எனக்கு சொல்லுங்க பதில. என்னங்க அவ மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல, பதில் சொல்லுங்க. ஹீரோ சாருக்கு புரியட்டும். அவ அப்படிதான் செஞ்சா, அப்படிதான் நீ நினைச்சான்னு மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. நீங்க யாருக்கும் ஸ்பூன் ஃபீடிங்லாம் தேவையில்லை டாடி. அவருக்கும் வாய் இருக்கு, அவர் சொல்லுவாரு. டாடி நீங்க சொல்லுங்க டாடி. டாடி சார் சார் ஐயாவை எதுக்கு சார் இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? நீ சும்மா இரு நந்தினி. நான் ஒன்னும் உனக்காக கேட்கல, எனக்கு தெரியணும் ஏன் டாடி என்ன நினைக்கிறாருன்னு. என்னோட டாடி, என்னோட டாடி, நான் நம்புறேன் டாடி. சொல்லுங்க டாடி. சூர்யா, நீ கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. சொல்ல போனா நந்தினி என்ன தப்பா தான் நினைச்சிருப்பான்னு எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை தெளிவா இப்ப நான் சொல்லிடுறேன். பிரச்சனை நடந்தப்போ நம்ம 2 பேருமே கையெழுத்தப்பட்ட செக்கு நந்தினி தங்கச்சி படிப்புக்காக ஸ்கூல் பேர்ல பாஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சது. எனக்கு ஷாக்காலாம் இல்ல, ஆனா குழப்பமா இருந்துச்சு. இவங்க எல்லாரும் சுத்தி வளைச்சு நந்தினி தான் அக்யூஸ்ட், அவ தான் செக்கை திருடிட்டு போய் இந்த வேலையை செஞ்சுட்டான்னு வழக்கம் போல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த நேரத்துல மனசுக்குள்ள என்னென்னமோ எண்ணெல்லாம் ஓடுது. ஆனா கன்ஃபார்மா நந்தினி இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் நம்பினேன். நந்தினி இல்லைன்னா வேற யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க? வீட்டுல இருந்த செக்கு ஸ்கூல் வரைக்கும் போயிருக்குன்னா அப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தானே இதை செஞ்சிருப்பாங்க. அது யாரா இருக்கணும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுடா. நந்தினியை தவிர இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் முழுக்க முழுக்க அந்த யோசனையில இருந்ததால எதுவும் பேசாம நான் அமைதியா போயிட்டேன். அதே மாதிரி அந்த டைம்ல இருந்த சூழ்நிலை மொத்தமும் இவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு. நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அதுவும் சேர்ந்து நந்தினியை பாதிச்சிருமோன்னு பயந்தேன். நான் அப்ப அமைதியா போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஏதோ காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு மத்தியில சிக்கிக்கிட்ட ஒரு மான் மாதிரி நந்தினி நின்னப்போ நான் அமைதியா போயிட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. இப்ப நீ பேசுறத கேட்கும்போது ரொம்ப எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குடா. நியாயமா அந்த இடத்துல நந்தினிக்காக நான் பேசியிருக்கணும். அதை அவ செஞ்சிருக்க மாட்டான்னு நான் சொல்லியிருக்கணும். அப்படி நான் சொல்லாதால நந்தினியோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும்டா. சாரிடா.